சென்னையில் கருப்பு பணத்தை கத்தை கத்தையாக வைத்திருக்கும் வரி ஏய்ப்பு ஆசாமிகள் எல்லாம் அதனை மாற்ற புது புது குறுக்கு வழிகளை கையாண்டு வருகின்றனர். வங்கி ஊழியர்களில் சிலர் கமிஷன் அடிப்படையில் கருப்பு பணத்தை மாற்றிக் கொடுத்து வரும் நிலையில் மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் மீதும் புகார் எழுந்துள்ளது. கருப்பு பண புள்ளிகளிடம் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை 30% முதல் 40% கமிஷன் அடிப்படையில் வாங்கிக் கொள்ளும் போக்குவரத்து அதிகாரிகள் பேருந்தில் வசூலாகும் சில்லறை ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக் கொடுப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான 30 டெப்போக்கள் மூலம் 3500 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளில் தினமும் பயணிகள் கட்டணமாக 2,30,00,000 ரூபாய்க்கும் அதிகமாக ரொக்கப்பணம் வசூலாவதாக கூறப்படுகிறது. பேருந்து பயணச்சீட்டு கட்டணம் மற்றும் மாதாந்திர பயண அட்டை கட்டணத்தால் வசூலாகும் பணத்தை தினம்தோறும் சென்னை அண்ணா சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் தங்களுக்கான பிரத்யேக கவுண்டர்களில் போக்குவரத்து அதிகாரிகள் செலுத்துவது வழக்கம். ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து அனைத்து மாநகர பேருந்துகளிலும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வாங்குவது தவிர்க்கப்பட்டது. பேருந்தில் பயணிக்க சில்லறை கிடைக்காமல் பலர் அல்லோகலப்பட்ட நிகழ்வுகளும் அரங்கேறின. மேலும் பேருந்தில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு வாங்கினால் நடத்துனர்தான் பொறுப்பு என்றும் அதனை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாது என்றும் கண்டிப்பு துண்டறிக்கை ஒன்றும் டெப்போக்களில் ஒட்டப்பட்டது. இதனால் அனைத்து பேருந்துகளிலும் சில்லறை ரூபாய் நோட்டுகளே வாங்கப்பட்டது. ஆனால் மாநகர போக்குவரத்து கழகங்கள் கடந்த 9 நாட்களாக வங்கியில் செலுத்தும் பணமோ 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் என்று கூறப்படுவதால் வில்லங்கம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. ஒரே நோட்டா வருது 500 அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கட்டுறாரு. தலைவர் அப்படியே எடுத்து காட்டுறாரு. சீரியல் வரையா வந்து பாருங்க. அப்படி என்றால் பயணிகள் கொடுக்கும் சில்லறை ரூபாய் நோட்டுகள் எங்கே செல்கின்றன? சில்லறை காசுகளை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாயாக மாற்றிக் கொடுப்பது யார்? எதற்காக மாற்றிக் கொடுக்கிறார்கள் என்பது மர்மமாக உள்ளது. இதன் பின்னணியில் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்ற போக்குவரத்து கழக அதிகாரிகள் பயன்படுத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சில்லறையாக வசூல் பண்ணக்கூடிய பணம் வங்கியிலே கட்டும் பொழுது 500 ரூபாய் 1000 நோட்டாக கட்டப்படுகிறது என்பது பொதுவாக பரவலாக புகார் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு காரணம் ஆங்காங்கே ஆளுங்கட்சிக்காரர்கள் அதிகாரிகள் பயணிகளிடம் பெறக்கூடிய சில்லறைகளை பயன்படுத்தி தங்களிடம் இருக்கக்கூடிய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை போக்குவரத்து கழக கணக்கிலே கட்டக்கூடிய ஏற்பாடு என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றோம். உயர் அதிகாரிகள் உத்தரவின் பேரில் 100 ரூபாய் 50 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய் நோட்டுகள் மற்றும் சில்லறை காசுகள் பதுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. பயணிகளிடம் பெறும் சில்லறை ரூபாய் நோட்டுகள் யார் யாருக்கு என்ன காரணத்திற்காக மாற்றிக் கொடுக்கப்பட்டது என்பதை வருமான வரித்துறை மற்றும் போக்குவரத்து ஊழல் தடுப்பு அதிகாரிகள் விரிவான விசாரணை நடத்தி கண்டறிய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர்கள் வினோத்குமார் மற்றும் வேல்ராஜ்.